வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. தேல் தேற்றத்தை எழுதி நிரூபிக்கவும். தேற்றம் இதை அடிப்படை விகிதசம தேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் தேல் தேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இதனுடைய கூற்று என்ன அப்படின்னா, ஒரு நேர்கோடு. ஸோ ஒரு நேர்கோடுங்கிறது இந்த கோடு. ஓகே, இந்த கோடு ஒரு முக்கோணத்தின், ஸோ நான் முக்கோணம் போட்டிருக்கேன், ஒரு பக்கத்திற்கு இணையாகவும். எந்த பக்கம் அப்படின்னா இந்த பிசி அப்படிங்கிற பக்கத்திற்கு இணையாக தான் இருக்கு. மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறு. மற்ற இரு பக்கம் எதுனா இந்த ஏபி மற்றும் ஏசி அப்படிங்கிற இந்த ரெண்டு பக்கங்களை வெட்டுமாறு. ஸோ வெட்டின புள்ளி தான் இங்கே டி மற்றும் இ அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இப்படி வரையப்பட்டால் அந்த கோடு, அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும், ஸோ இந்த ரெண்டு பக்கங்கள் இருக்கு இல்லையா, ஏபி மற்றும் ஏசியை சம விகிதத்தில் பிரிக்கிறது. சம விகிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாருங்க, இந்த ஏடி இருக்கு இல்லையா, இந்த ஏடி வகுத்தல் டிபி சமம் ஏஇ வகுத்தல் இசி. இதை தான் நம்ம வந்து காமிக்கணும். ஸோ அதுதான் வந்து இங்கே அப்படிதான் நம்ம காமிக்கணும். ஓகே, அதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் இங்கே கோணத்தை எழுதிக்கலாம். பாருங்க, இந்த கோணம் 1 அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கோணமும் 1 தான். ஓகே, அப்போ கோணம் 1ங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்? தட் இஸ் ரெண்டு விதம் இருக்கு இல்லையா. என்னென்ன இருக்கு பாருங்க, பிங்கிற இடமும் 1 தான். அதே போல் இன்னொரு கோணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிங்கிற இடமும் கோணம் 1 தான். ஓகே, அதே போல் இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 3 கோணங்களாக எப்படி எழுதலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஏபிசின்னு எழுதலாம். ஸோ இங்கே பாருங்கள், அதுதான் நான் இங்கே எழுதுறேன். இங்கே ஏபிசியும் கோணம் 1 தான். அதே போல் ஏடிஇ அப்படிங்கிறதும் கோணம் 1 தான். ஸோ இதை அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கோணம் 2 அப்படிங்கிறது இப்போ நான் இந்த உருவாக்குறேன் பாருங்கள். திஸ் இஸ் கோணம் 2. ஓகே, இப்போ இதுக்கும் அதே போல் எழுதுங்க பார்க்கலாம். ஸோ கோணம் 2 சமம். ஸோ ஆங்கிள் போட்டுக்கிறோம். ஓகே, எந்த இடம் உருவாயிருக்கு, சிங்கிற இடம். ஸோ அதை எப்போவுமே சென்டரில் போடுங்க, அப்போ தான் கோணம், அதுதான் கோணம். ஓகே, இப்போ ஈங்கிறதையும் போட்டாச்சு. ஓகே, இப்போ இந்த பக்கமாக அந்த பக்கமாக என்ன எழுதணும், தட் இஸ் ஏசிபி. ஸோ இங்கே ஏசிபி, அடுத்தது இங்கே என்னது ஏஇடி. ஸோ ஏஇடி ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு கோணம் தான். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ கோணம் 3ங்கிறத உருவாக்கிக்கலாம். கோணம் 3 எங்கே இருக்குது? ஸோ இதுதான், மீதி இருக்கிறது இங்கே தான். ஸோ அதுதான் கோணம் 3. ஓகே, அது என்னது, தட் இஸ் ஏ தான் இல்லையா. எப்படி பார்த்தாலும் அது வந்து ஒரே ஒரு கோணம் தான், 3 அப்படிங்கிறது ஏவை தான் குறிக்குது. ஓகே, அதை எப்படிலாம் எடுக்கலாம் பாருங்கள். தட் இஸ் பிஏசி, பிஏசி, மேலும் டிஏஇன்னு குறிக்கலாம் இல்லையா, டிஏஇ. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஸோ இது பாருங்கள், இந்த ஏடிஇ அப்படிங்கிறதும் ஒரு முக்கோணத்தை ஏற்படுத்துது. அதே போல் இந்த ஏபிசி அப்படிங்கிற பெரிய முக்கோணம் இருக்கு இல்லையா, இந்த ஏடிங்கிறது சின்ன முக்கோணம், இந்த ஏபிசிங்கிறது பெரிய முக்கோணம். இது ரெண்டும் வடிவத்த முக்கோணமாக அமையுது. ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த தேற்றத்தை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணுவோம். ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறு வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சமவிகிதத்தில் பிரிக்கிறது. ஓகே, இதில் நம்ம நிரூபணம் என்ன நிரூபிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் இதில் முதல்ல வந்து கொடுக்கப்பட்டவை என்ன கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, முக்கோணம் ஏபிசி தான் இல்லையா. அந்த முக்கோணம் ஏபிசியில் ஏபி மேலே ஒரு 2 புள்ளி எடுக்கிறோம். தட் இஸ் இந்த டி அப்படிங்கிற புள்ளியும் இந்த இ அப்படிங்கிற புள்ளியும் நம்ம எடுத்துக்கிறோம். அதான் ஏசியின் மேல் உள்ள புள்ளி இ ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன நம்ம ப்ரூஃப் பண்ணணும், நிரூபிக்க வேண்டியது என்னன்னா, ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். ஓகே, அப்புறம் என்ன நம்ம பண்ணோம், தட் இஸ் டிஇ அப்படிங்கிற இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை நம்ம வந்து எதுக்கு இணையாக வரைஞ்சோம், இந்த பிசி அப்படிங்கிற லைனுக்கு இணையாக வரைஞ்சோம் இல்லையா, அதான் டிஇ பிசிக்கு இணையாக வரையப்பட்டுள்ளது அப்படிங்கிறது நம்ம இங்கே எழுதணும். ஸோ அமைப்பு டிஇ பேரலல் டு பிசி வரைக. ஓகே, நெக்ஸ்ட் கூற்று, அதாவது எண் எழுதிக்கோங்க, நெக்ஸ்ட் கூற்று எழுதிக்கோங்க, அடுத்தது காரணம் எல்லாம் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டவணை போட்டதுக்கப்புறம் நேராக என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நிரூபிக்கல இருக்கு இல்லையா, ஏடி பை டிபி சமம் ஏஇ பை இசி, அதை நேராக லாஸ்ட்டில் எழுதிக்கோங்க. லாஸ்ட் ஸ்டெப்பாக ஏடி பை டிபி சமம் ஏஇ பை இசி. நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது இருக்கிற ப்ரொசீஜர் படி நான் சொல்லலை, நான் ரொம்ப எது ஷார்ட்கட்டாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகே,
ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஸ்டெப், அதாவது கீழே டவுன்ல இருந்து மேல் ஸ்டெப்புக்கு போகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இந்த ரெண்டையுமே தலைகீழாக மாற்றிக்கோங்க. தட் இஸ் இங்கே பாருங்கள் ஏடி இருக்கா, இது கீழே கொண்டாந்துருங்க. இங்கே அந்த டிபியை வந்து மேலே கொண்டு போயிடுங்க. ஓகே, அதே போல் தான் இங்கேயும் இசியை மேலே கொண்டு போயிடுங்க. ஸோ ஏஇயை கீழே கொண்டு வந்துடுங்க. தட் இஸ் அப்படி தலைகீழியாக எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ ரெண்டு பக்கமும் பார்த்தோம்னா 1 கூட்டிக்கோங்க. கூட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஏடியை கொண்டு போயிட்டு இதோட 1 கூட பெருக்கிக்கோங்க. அதைத்தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். தட் இஸ் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். தட் இஸ் ஏடி ப்ளஸ் டிபி. ஸோ தெரியுதுங்க உங்களுக்கு. ஸோ தட் இஸ் ஏடி ப்ளஸ் டிபி பை ஏடி. அதே போல் தான் இந்த 1 கூட இந்த ஏஇயை கொண்டு போய் பெருக்கிக்கோங்க. பெருக்குனா நமக்கு இங்கே கிடைச்சிருது இல்லையா. தட் இஸ் ஏஇ. ஓகே, ஏஇ ப்ளஸ் இசி டிவைட் பை ஏஇ. ஓகே, அதுக்கு மேல் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தட் இஸ் இந்த ஏ கூட இந்த பியை சேர்த்து இங்கே எழுதிக்கோங்க. ஓகே, அதே போல் ஏசியை சேர்த்து இங்கே எழுதிக்கோங்க. கீழே இருக்கிற ஏடி அப்படியே எழுதிக்கோங்க, ஏயும் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, முக்கோணம் போட்டுக்கோங்க. முக்கோணம் போட்டு இந்த மாதிரி வடிவத்ததுன்னு சொல்லி போடணும். ஓகே, இந்த வடிவத்த சிம்பிள் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே ஏ இருக்கா, தட் இஸ் எதெல்லாம் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஏபி மறுபடியும் ஒரு ஏவை விட்டுட்டு சி, ஸோ அதான் ஏபிசி அப்படின்னு போட்டுக்கோங்க. அதே போல் இங்கே பாருங்கள், ஏடி ஏவை விட்டுடுங்க, இஎஸ் சேர்த்து, ஸோ ஏடிஇ அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், தட் இஸ் கோணம் 1, கோணம் 2, கோணம் 3ன்னு சொன்னேன் இல்லையா. அதில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அப்படியே நீங்கள் எழுதிக்கோங்க. ஏபிசி ஏடிஇ ஏ, கோணம் 2ங்கிறது ஏசிபிக்கும் ஏஇடிக்கும் சமம், கோணம் 3ங்கிறது பிஏசி சமம் டிஏஇ. இது அப்படியே நீங்கள் வந்து கீழே எழுதிக்கோங்க. ஓகே, இதே தான் இருக்கும் பாருங்கள். கோணம் 1 போட்டுக்கோங்க, அப்புறம் 2, அப்புறம் கோணம் 3. ஓகே, இப்படி போட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த மேலே நான் சொன்னது போல் கோணத்தை வச்சு நீங்கள் எழுதிக்கோங்க. எல்லாத்தையும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இப்போ காரணத்துக்கு வாங்க. ஓகே, இந்த கோணம் 1 அப்படின்னு போட்டாங்க இல்லையா, அதுக்கு ஒத்த கோணங்கள் சமம். அதே போல் கோணம் 2க்கும் ஒத்த கோணங்கள் சமம். கோணம் 3க்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பொதுவான கோணத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா, இங்கே நீங்கள் முடிச்சிங்க இல்லையா, டிஇ பேரலல் டு பிசி வரைக. இதில் இருக்கக்கூடிய ஏனெனில் டிஇ பேரலல் டு பிசி, அதே தான் ரெண்டு சைடும் நீங்கள் எழுதிக்கணும். ஓகே, எப்போ இது வடிவத்ததுன்னு எழுதுறீங்களோ அந்த டைம் மட்டும் நீங்கள் ஏஏஏ விதிமுறைப்படி, அதாவது கோணம் 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 விதிமுறைப்படி அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதிருந்தீங்களவா, ஏபி பை ஏடி சமம் ஏசி பை ஏஇ. இந்த இடத்துல மட்டும் ஒத்த பக்கங்கள் விகித சமம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. விகித சமம், ஏன்னா இங்கே விகிதமாக எழுத ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கோணத்தை தான் காட்டினீங்க, 1வது கோணம் 2வது கோணம் 3வது கோணம்ட்டு. இங்கே தான் முதல்ல விகிதமாக தான் வகுத்தல்ல எழுதியிருக்கீங்க. அதனால் நீங்கள் இதை ஒத்த பக்கங்கள் விகித சமம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏபியை நம்ம இங்கே பிரிச்சிருக்கோம். எப்படி, ஏ இங்கேயும் பி இங்கேயும் போட்டு நடுவில் டிஏ சேர்த்திருக்கோம் இல்லையா, அதுதான் டி. மற்றும் இங்கே அப்படிதான் இந்த இ வந்து என்ன ஆகுதுன்னா ஏசிஏ, இங்கே இருக்கக்கூடிய ஏசியை வந்து என்ன பண்ணது, பிரிச்சிருக்கு இல்லையா. அப்போ டி என்பது ஏபியையும் இ என்பது ஏசியையும் பிரிக்குது. அதுதான் நம்ம இங்கே எழுதிடும். டி மற்றும் இயை பயன்படுத்தி ஏபி மற்றும் ஏசியை பிரித்தல். அடுத்தது இந்த 1+ போட்ட இடத்துல சுருக்குதல் போட்டுக்கோங்க. அடுத்தது இதில் இந்த 1 நீக்கிட்டு இங்கே எழுதுறீங்க அல்லவா இந்த இடத்துல, அதனால இந்த 1 நீக்குக போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கங்களிலும் ஒரு 1 நீக்குக. அடுத்தது என்ன பண்ணணும், தலைகீழாக மாற்றணும் இல்லையா, ஏன்னா அதுதானே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம எடுத்தோம் இல்லையா. ஸோ அந்த தலைகீழாக மாற்றுங்க. இங்கே எழுதிட்டு கடைசியாக நம்ம தேற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு போட்டுருங்க. இது ஆஸ் பர் த ப்ரொசீஜராக சொல்லி கொடுக்காம இதை மிக எளிமையாக எப்படி ஷார்ட்கட்டாக நம்ம அதை மைண்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒன் ஆஃப் த டிப்ஸாக தான் நான் இதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 9,-2 -8,-4 2,2 மற்றும் 1,-3 ஆகிய புள்ளிகளை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பை காண்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸை நான் கீழே எழுதிட்டேன். இங்கே பாருங்கள், 9,-2 -8,-4 2,2 1,-3 எல்லாமே எழுதியாச்சு. இப்போ அந்த பாயிண்ட்ஸை நம்ம குறிச்சிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், -9, கிட்டத்தட்ட இந்த இடத்துல வரும். -9 இங்கே வச்சுன்னா -2, ஸோ இந்த இடத்துல வந்து புள்ளி வரும். நெக்ஸ்ட் -8,-4ங்கிற பாயிண்ட் எங்கே இருக்கும், ஸோ -8 எங்கே வச்சுன்னா 4 இங்கே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது 2,2 எங்கே இருக்கும், நிச்சயமாக இந்த இடத்துல தான் இருக்கும். நெக்ஸ்ட் 1,-3 இப்படி இருக்கும். ஓகே, அவங்க கொடுத்துருக்குற வரிசைப்படி போகணுன்னா இப்போ நான் இதுக்கு ஏ
பி சி டின்னு பேர் வச்சுக்கிறேன். தட் இஸ் இது வந்து ஏங்கிற பாயிண்ட், இது பிங்கிற பாயிண்ட், இது மூணாவது போட்ட சி அண்டு இது டி. ஓகே, இப்போ இதெல்லாம் என்னங்க, சரி இப்படி வந்துட்டு நெக்ஸ்ட்டு இது இப்படி வந்துட்டு அப்போ இப்படி வருது. ஓகே, ஸோ இப்படி போட்டால் ஆக்சுவலாக இது ஒரு நாற்கர அமைப்பே தரல. அப்போ நிச்சயமாக இந்த வரிசையில் எடுத்தால் இது நாற்கரத்தினுடைய பரப்பை தராது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் மாற்றி எடுக்கணும். தட் மீன்ஸ் இந்த சிடி இருக்கு இல்லையா, இந்த இடத்த கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்குது. இந்த பிசிடி எப்படி மாற்றலாம்? ஸோ பாருங்கள், இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எப்படி இணைக்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏபி போட்டாச்சு. ஸோ இப்போ இது ஏவே தான், இது பிவே தான், அப்படியே போட்டுக்கோங்க. பட் இந்த சிங்கிற இடத்த என்ன பண்ணணும் அப்படின்னா, டியை கூட முன்னாடி விட்டுணும். தட் மீன்ஸ் இதை முன்னாடி போட்டுறாங்க. 1, -3 ஃபஸ்ட்டு வந்துடணும். ஓகே, அப்போது ஏன்னா இது இங்கிறது இப்படி போகணும். ஓகே, அதன் பின்னாடி தான் என்ன பண்ணணும், 2,2ங்கிற பாயிண்ட் வந்திருக்கணும். ஓகே, அப்போ இது வந்து இப்படி போகணும் இல்லையா? ஓகே, அப்போ இப்போ பாருங்கள், ஸோ இது ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு நாற்கர அமைப்பு வந்துடுச்சு. இப்போ நம்ம பரப்பை எளிமையாக பார்க்கலாம். அப்போது எதை நம்ம சீன் எடுத்துக்கணும்? ஸோ இந்த பாயிண்ட்டை நான் மாற்றிடுறேன். தட் இஸ் இதுதான் நம்மளுடைய சி அண்ட் இதுதான் டி. ஓகே, அப்போ இது சி, அப்போ இது டி. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஏபிசிடியெல்லாம் என்னென்னு தெரிஞ்சாச்சு தானே? ஸோ பாருங்கள், மறுபடியும் நான் எழுதுறேன். தட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு -9 -2. பிங்கிற பாயிண்ட் என்னது, -8, -4. அடுத்து சிங்கிற பாயிண்ட் என்னது, 1, -3. அடுத்து டிங்கிற பாயிண்ட் என்னது, 2, 2. ஓகே, இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நாற்கரத்தினுடைய பரப்பை பார்ப்போம். ஸோ நாற்கரத்தின் ஏபிசிடிங்கிற நாற்கரம் உருவாயிருச்சு. அதனுடைய பரப்பு எப்படி பார்ப்போம்? தட் இஸ் நமக்கு தெரியும் 1/2 இன்ட்டு, ஸோ மேலே x1, x2, x3, x4, x1. அதே போல் கீழே என்ன பண்ணணும், y1, y2, y3, y4, மறுபடியும் y1. ஓகே, 1/2 இன்ட்டு, ஸோ x1 இன்ட்டு y2 ப்ளஸ் x2 இன்ட்டு y3 ப்ளஸ் x3 இன்ட்டு y4 ப்ளஸ் x4 இன்ட்டு y1. ஸோ மேலேருந்து கீழே போகிறது எல்லாம் ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் ஆரம்பிச்சிருங்க. என்ன பண்ணணும், இப்போ கீழேருந்து மேலே போகிறது எடுத்துக்கோங்க. தட் இஸ் y1 இன்ட்டு x2 ப்ளஸ் y2 இன்ட்டு x3. ஸோ இது பாருங்கள், இப்படி மேலே போகுது. ப்ளஸ் y3 இன்ட்டு x4 ப்ளஸ் இது இப்படி போயிடுச்சு. அடுத்தது இது y4 இன்ட்டு x1. ஓகே, இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இதை அப்படியே நம்ம இந்த பாயிண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலா கட்டாயமாக எழுதியிருக்கணும், அப்போ தான் மார்க் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஏபிசிடியோட பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் இப்போ இங்கே இருக்குது இல்லையா? சரி, அதில் நம்ம இப்போ x1, x2 நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த இடம் என்னது, x1, y1. இது x2, y2. இது x3, y3 தானே. இப்போ இது x4, y4. ஓகே, எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ அதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். தட் இஸ் 1/2 இன்ட்டு, ஸோ x1 எல்லாம் அப்படியே மேலே மேலே எழுதிக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது பாருங்கள், இந்த -9 இங்கே இருக்கு இல்லையா, இந்த -9, -8, 1, 2 இது எல்லாத்தையும் இப்போ நம்ம எழுதிக்கலாம். ஓகே, பாருங்கள், -9, -8, -1 + 1, 2. மறுபடியும் என்ன வரணும், இங்கே பாருங்கள், மறுபடியும் x1 வந்ததுனால -9 எகெயின் வரணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ ஸோ இந்த -2, -4, -3, 2 இது அப்படியே போடுங்க. ஓகே, பாருங்கள், -2, -4, -3, 2 எகெயின் என்ன வரணும், -2. ஓகே, போட்டாச்சு. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். 1/2 இன்ட்டு, தட் இஸ் இதெல்லாம் அப்படியே டவுனில் இறக்கிக்கோங்க. ஸோ ஒரு பேரன்சிஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு -9 இன்ட்டு -4. ஓகே, ப்ளஸ் நம்ம x1, y2 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு -8 இன்ட்டு -3 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 ப்ளஸ் இதுக்கு ஒரு பேரன்சிஸ் போட்டுக்கோங்க. 2 இன்ட்டு -2 இன்ட்டு -2. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மைனஸ் கீழேருந்து மேலே இருக்கக்கூடிய, இப்போ பாருங்கள், தட் இஸ் மறுபடியும் பேரன்சிஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ -2 பெருக்கல் -8. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் -4 பெருக்கல் +1. ஓகே, ப்ளஸ்
-3 பெருக்கல் 2. நெக்ஸ்ட் 2 பெருக்கல் -9. ஓகே, இதோட நம்ம என்ன பண்ணலாம், பேரந்தசிஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் 1/2 இன்ட்டு, ஸோ இப்போ நம்ம இது பெருக்கலாம். பாருங்க 9 நாள் எவ்வளோ, 36. அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகுது, ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 36 அப்படி போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 8 3 24, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. ஸோ ப்ளஸ் 24 தான். நெக்ஸ்ட் ப்ளஸ் 2 2 தான் ப்ளஸ். ஸோ 2 2 4, ஆனால் அங்கே மைனஸ் ஒரு டைம் இருக்கிறதுனால ஸோ மைனஸ் தான் வரும். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மைனஸ் மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஸோ பாருங்கள் 2 8 16, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. 4 1 4 தான், ஆனால் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. ப்ளஸ் 3 2 6, ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகே, ப்ளஸ் 9 2 18, மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இதோட பேரந்தசிஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம அதெல்லாம் கூட்டி போட்டால் முடிஞ்சு போச்சு. ஓகே, இங்கே பாருங்கள் இதில் 36 ப்ளஸ் 24 ப்ளஸ் 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகுது, மைனஸ். அப்போ -4 மைனஸ் ஆஃப் என்ன வருது, 16 அப்படியே வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -6, அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -18. ஓகே, இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாம் ஆட் பண்ணி போடுறோம். பாருங்கள், தட் இஸ் 1/2 இன்ட்டு, ஸோ இங்கே போடுறேன் 36 24 2, இது எல்லாத்தையும் கூட்டணும் தானே. ஸோ 10 12 62. 62ல் என்ன கழிக்கணும், -4 கழிக்கணும். -4 கழிச்சு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 58 கிடைக்குது. ஸோ அப்போ 58, இதுக்கு பதிலாக 58 போட்டாச்சு. மைனஸ் இப்போ இங்கே வாங்க, தட் இஸ் இங்கே 16 மட்டும் தான் ப்ளஸில் இருக்குது. இதை தவிர இந்த மீதி எல்லாமே மைனஸில் இருக்குது. அப்போ முதல்ல இது எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க. -4 -6 -18. ஓகே, எல்லாத்தையும் கூட்டுங்க. 6 4 10 8 18, மிச்சம் 1, ஸோ 28 -28. ஓகே, அது கூட என்ன பண்ணணும், 16 ப்ளஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ குறி மாறி இருக்கு, மைனஸ் ப்ளஸ் மாறி இருக்கு. அப்போ கழிக்கணும். 8ல் 6 போச்சுன்னா 2, 2ல் 1 போச்சுன்னா 1. ஓகே, யார் பெருசுனா 28 பெருசு, அதோட குறி தான் வரும். சரி, அப்போ -12 தான் வருது. ஓகே, அப்போ -12 போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம மறுபடியும் அதே போல் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகே, பாருங்கள். ஸோ தட் இஸ் 1/2 இன்ட்டு 58. பட் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கிடைக்குது, ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 12. ஓகே, தட் இஸ் இப்போ 58யும் 12யும் கூட்டினா நமக்கு என்ன வருது, தட் இஸ் 70 வருது. ஸோ 1/2 இன்ட்டு 70. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 70/2. எத்தனை டைம் அடங்கும், ஸோ 35 டைம் அடங்கும். ஓகே, 2ஆம் வாய்ப்பாடில். ஸோ இது என்னது, ஸோ நாற்கரத்தின் பரப்பு 35 சதுர அலகுகள் அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். A -4, 2 மற்றும் B 6, -4 என்ற புள்ளிகளை இணைக்கும் மைய குத்துக்கோட்டின் சமன்பாட்டை காண்க. இங்கே கொடுத்துருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, A அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் முதல்ல எழுதிக்கிறேன். தட் இஸ் இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் ஏங்கிறது எங்கே இருக்கும், திஸ் இஸ் -4 இங்கே இருக்குமா, அப்போ 2 இங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ -4, 2 இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது -4, 2. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்னு வச்சுக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, B is 6, 4. அப்போ 6 இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ -4 இங்கே இருக்குதுன்னா, சப்போஸ் 6, -4 இந்த இடத்துல இருக்கும். ஸோ 6, -4. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இணைக்கிற ஆக்சுவலாக கோடு நீங்கள் கொடுத்துருக்கணும். ஓகே, அந்த கோட்டினுடைய மைய குத்துக்கோடு அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த கோடு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே, ஸோ இப்போ இந்த 2 புள்ளியும் ஜாயின் பண்ணி கோடு போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதை இணைக்கும் மைய குத்துக்கோட்டினுடைய, இந்த இணைக்கும் கோட்டின் மைய குத்துக்கோடு அப்படிங்கிறாங்க. மைய குத்துக்கோடுனா எப்படி இருக்கணும், ஸோ 90 டிகிரியில் இருக்கணும். அதே சமயம் பாதி பாதியாக பிரிக்கணும் இல்லையா. ஓகே, ஸோ அந்த கோடை நம்ம இப்போ போடலாம் பாருங்கள். ஆக்சுவலாக இது இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதான் வந்து அந்த மைய குத்துக்கோடுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மைய குத்துக்கோடு எப்படி இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியில் இருக்கும். அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதே டிஸ்டன்ஸ் தான் இதுவும் இருக்கும். ஓகேவா, சரி. அப்போ முதல்ல என்ன நம்ம பார்த்துக்கணும், ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக இதனுடைய இந்த சென்டர் பாயிண்ட் பார்க்கணும். ஸோ இந்த மையம் அப்படிங்கும்போது இந்த 2 புள்ளிகளுக்கும் உள்ள மையம் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த புள்ளி B தானே. ஓகே, இப்போ நம்ம இதை சென்டர் பாயிண்ட் பார்க்குறதுக்கு ஸோ நம்ம தீர்வு எழுத ஆரம்பிச்சிடலாம். தட் இஸ் தீர்வு. ஸோ நடுப்புள்ளி எப்படி நம்ம பார்ப்போம், நடுப்புள்ளியை பார்க்குறதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், தட் இஸ் ஈக்குவல் டு x1 + x2/2, y1 + y2/2
2. ஓகே ரைட்டு. இங்கே நம்மக்கிட்ட 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது? -4, 2 அண்ட் 6, -4. ஓகே, இதில் இது x1 y1, இது x2 y2ன்னு வச்சுட்டு அப்போ இதை இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ x1க்கு பதிலாக என்ன போடலாம்? தட் இஸ் -4 ப்ளஸ் x2க்கு பதிலாக என்ன போடலாம்? 6. ஓகே, டிவைட் பை 2 கமா y1க்கு பதிலாக என்ன போடலாம்? 2 ப்ளஸ் y2க்கு பதிலாக -4 டிவைட் பை 2 அப்படின்னு போட்டுடலாம். ஓகே ரைட். இப்போ இது என்ன ஆகுது பாருங்க. ஸோ 6ல் 4 போச்சுன்னா என்னது? 2. ஓகே, அப்போ 2/2 கமா இந்த இடம் பாருங்க ஆக்சுவலாக ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ அது என்ன ஆகுது? டோட்டலாக மைனஸ் ஆகுது. ஸோ அதை முதல்ல போட்டுக்கலாம். 2 - 4 டிவைட் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இது என்ன ஆகுது? ஸோ 2 ஓர் 2 அடிபட்டுரும். ஸோ 1 கமா இப்போ இது எப்படி இருக்குது? 4 -4ல் 2 போயிடுச்சுன்னா என்ன வரும்? ஸோ 2 பெரிய நம்பர் மைனஸ், அதனால் -2. ஸோ -2/2. ஓகே, இப்போ இதை மறுபடியும் நம்ம அடிக்கலாம் தானே? ஓகே, இப்போ அடிங்க. ஸோ 2க்கு ஓர் டைம் ஒரு 2 அந்த மாதிரி அடிச்சிடறோம். அப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன நடுப்புள்ளி வருது? 1, -1ங்கிறது தான் புள்ளி வருது. 1, -1. ஸோ 1, -1 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ரைட். இப்போ அடுத்தது என்ன? ஸோ நம்ம இங்கே பார்த்தது போல் பாருங்கள். இப்போ இந்த கோடு இருக்கு இல்லையா, இங்கே இப்படி போகிற கோடானது ஸோ 90 டிகிரியில் இருக்குது அப்படின்னா எந்த லைனுக்குன்னா இந்த ஏபிங்கிற லைனுக்கு இந்த லைன் வந்து 90 டிகிரியில் இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? இந்த ரெண்டோட சாய்வு இருக்கு இல்லையா, தட் இஸ் M1 அப்படிங்கிற ஃபஸ்ட்டு சாய்வு, அடுத்து M2ங்கிற செகண்ட் சாய்வு. தட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இந்த கோட்டினுடைய சாய்வு M1ன்னு வச்சுக்கோங்க, இந்த கோட்டினுடைய சாய்வை M2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வச்சிட்டோன்னா அந்த ரெண்டு சாய்வுகளையும் பெருக்குனா நமக்கு எதுக்கு சமமாக இருக்கும்? தட் இஸ் -1க்கு சமமாக இருக்கும். இப்போ இந்த 2 புள்ளிகளுக்கு இருக்கக்கூடிய சாய்வு, அதாவது இந்த 2 புள்ளிகளும் போகக்கூடிய கோட்டினுடைய சாய்வு எப்படி பார்ப்போம்? ஆக்சுவலாக சாய்வுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? தட் இஸ் ஈக்குவல் டு y2 - y1 டிவைட் பை x2 - x1. ஓகே, இதுதான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? M1. ஓகே, ஸோ இங்கே போடலாம். ஆக்சுவலாக இங்கே என்ன எடுத்துக்கணும் நம்ம? ஸோ இதுக்கு பதிலாக x1 y1, இது x2 y2. ஓகே, இப்போ போடுங்க. தட் இஸ் M1ல் y2 ஃபஸ்ட்டு போடணும். y2 என்னது? -4 மைனஸ் ஆஃப் y1 என்னது? தட் இஸ் 2. ஸோ 2 போட்டுக்கோங்க டிவைட் பை x2 என்னது? இது. ஸோ 6 மைனஸ் ஆஃப் இது என்னது? -4. ஓகே ரைட். இப்போ போடுங்க. -4 -2 வகுத்தல்ல 6. இப்போது இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன தெரியும்? தட் இஸ் ப்ளஸ்ன்னு தெரியும் இல்லையா? அப்போ ப்ளஸ் 4 அப்படின்னு போட்டுறோம். ஓகே, இப்போ -6 டிவைட் பை 6 4 கூட்டினா 10. ஓகே, இதை அடித்து போடலாம். 3 2 6, ஸோ 2 10. அப்போ -3/5 தான் M1ஓட வேல்யூ. ஓகே, இப்போ நமக்கு தெரியும். ஸோ இந்த 2 கோட்டினுடைய சாய்வு இருக்கு இல்லையா, M1 M2 வந்து எதுக்கு சமம்னா இருக்கணும்? -1க்கு சமமாக இருந்தால் தான் ஸோ இப்படி ஒரு கோடானது இப்படி ஒரு கோட்டுக்கு 90 டிகிரியில் இருக்க முடியும் அப்படிங்கிறது கண்டிஷன் தெரியும். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட M1 கிடைச்சாச்சு. M1 என்னது? இது -3/5. அது அப்படியே போட்டுக்கலாம். -3/5 இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1. ரைட். அப்போ M2 ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? தட் இஸ் இங்கே மைனஸ்க்கு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அடுத்தது இந்த 5 டிவிஷனில் இருக்குது, இங்கே போச்சுன்னா 1 × 5 டிவைட் பை 3ன்னு மாறும். தட் இஸ் 5/3 மாறும். அப்போ நம்ம M2ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. தட் இஸ் என்னது? 5/3. ஓகே, அவங்க நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? தட் இஸ் புதுக்கோட்டினுடைய சமன்பாடு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஸோ அதனுடைய சாய்வு ஒன்று கிடைச்சிருச்சு. ஓகேவா? அடுத்தது அந்த நடுப்புள்ளி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஆக்சுவலாக அந்த நடுப்புள்ளி எங்கே? ஸோ இந்த இடம் தானே நடுப்புள்ளி. அப்போ சாய்வும் இருக்குது, ஒரு சாய்வும் இருக்குது. அடுத்தது அதுக்குள்ளே ஒரு புள்ளியும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அந்த புள்ளியும் சாய்வும் கொடுக்கப்பட்டால் நமக்கு தெரியும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த மிட் பாயிண்ட் நான் இங்கே எழுதிக்கிறேன். என்னது? 1, -1 இருக்குது. அப்போ சாய்வு புள்ளி வடிவம் என்னன்னு சொல்லுவோம்? y - y1 is equal to m into x minus x1ன்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, இப்போ இங்கே இந்த புள்ளியிலேருந்து தான் நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும்? x1 y1 எடுத்துக்கணும். இது வந்து x1, இது வந்து y1. ஸோ அதை நான் இங்கே எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். தட் இஸ் this is x1 and this is y1. ஓகே, ஸோ இப்போ y minus y1க்கு பதிலாக -1 ஈக்குவல் டு mக்கு பதிலாக தான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். 5/3. ஓகே, 5/3 இன்ட்டு x minus x1 என்ன போடலாம்? தட் இஸ் 1.
ஓகே, அப்படியே எக்ஸ்பேன்ஷன் கொடுங்க. தட் இஸ் y. அடுத்து இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இன்ட்டு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னன்னு தெரியும் நமக்கு? எஸ் ப்ளஸ்ன்னு தெரியும் இல்லையா? ஸோ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஸோ 5/3 அப்படியே போட்டுக்கோங்க. அண்டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இந்த 3யை இங்கே கொண்டு வந்துடுங்க. ஸோ டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ 3 இன்ட்டு y + 1 ஈக்குவல் டு 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 3 இன்ட்டு y 3y + 3 இஸ் ஈக்குவல் டு 5x மைனஸ் 5 ஆகுது. இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டாந்துருங்க. தட் இஸ் 3y + 3 மைனஸ் 5x + 5 ஈக்குவல் டு 0. ஓகே, இதை வந்து எக்ஸை முதல்ல எடுத்துக்கோங்க. மைனஸ் 5x + 3y. ஸோ ப்ளஸ் 3யும் ப்ளஸ் 5ம் ஆட் பண்ணால் ப்ளஸ் 8. தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ அப்படியே நம்மளுக்கு எக்ஸில் ப்ளஸ் மாற்றணும் அப்படின்னா த்ரோ அவுட்டாக மைனஸால் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. த்ரோ அவுட்டாக மைனஸால் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகுது? 5x மைனஸ் 3y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு தேவையான மைய குத்துக்கோட்டின் சமன்பாடு என்னது? தட் இஸ் 5x மைனஸ் 3y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 37. இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றன. இரு கப்பல்களிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணங்கள் முறையே 30 டிகிரி மற்றும் 45 டிகிரி ஆகும். கலங்கரை விளக்கத்தின் உயரம் 200 மீட்டர் எனில் இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க. இங்க கொடுத்துருக்கக்கூடிய ஹின்ஸ் √3 = 1.732. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? 2 கப்பல் வந்து கலங்கரை விளக்கத்தினுடைய 2 பக்கங்கள்ல இருக்கு. ஸோ ஒரு கடல். ஸோ இங்கே பேஸில் இருக்கிறது தான் வந்து கடல்னு நினச்சிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கடல். ஓகே, இந்த கடலில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் 2 கப்பல் இருக்குங்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு கப்பல் இருக்கு அண்ட் ஹியர் ஆல்சோ இங்கே ஒரு கப்பல் இருக்கு. ரைட், இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? கலங்கரை விளக்கம்னு ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. ஏ பி வந்து கலங்கரை விளக்கம். சி மற்றும் டி அப்படிங்கிறது 2 கப்பல்கள் இருக்கக்கூடிய இடம். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க? அடுத்தது 2 கப்பல்கள் இருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணம் அப்படிங்கிறாங்க. ஏற்ற கோணம்னா கீழே இருந்து மேலே பார்க்கறது இல்லையா? ஸோ அப்போ இந்த கப்பல்ல இருந்து, இப்போ சீங்கிற இந்த கப்பல்ல இருந்து ஸோ இந்த மாதிரி ஏற்ற கோணத்துல பார்க்கறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரியில கலங்கரை விளக்கத்தினுடைய டாப்பை பார்க்குறாங்க. டாப்பை இங்கே பார்க்குறாங்க, உச்சியை. ஓகே, அதே போல டிங்கிற கப்பல்ல இருந்து எத்தனை டிகிரியில பார்க்குறாங்கன்னா 45 டிகிரி 45 டிகிரியில வந்து பார்க்குறாங்க. அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலங்கரை விளக்கத்தினுடைய உயரம் வந்து 200 மீட்டர். தட் மீன்ஸ் இது வந்து 200 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்க? 2 கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கொஷின் என்னன்னா ஆக்சுவலி இங்கேருந்து இது வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தட் மீன்ஸ் லென்த் ஆஃப் சிடி அதுதான் அவங்க வந்து கேட்குறாங்க. ஓகே, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா, ஸோ இந்த கலங்கரை விளக்கம் வந்து அப்போ தரையோட 90 டிகிரி ஏற்படுத்தும்லவா? ஸோ இது 90 டிகிரி, இந்த சைடும் 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி அப்படிங்கும்போது இங்கே இது செங்கோண முக்கோணத்தை உருவாக்கிடுது. அப்போது நம்ம தீர்வு எழுதும்போது பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்டை நான் எடுத்துக்கிறேன். என்னதுன்னா ஏபிசி அப்படிங்கிற செங்கோண முக்கோணம். ஸோ செங்கோண முக்கோணம் ஏபிசியில் இந்த கர்ணம் தெரியுது அண்ட் இந்த பக்கமும் நமக்கு 200 மீட்டர் தெரியுது. ஓகே, ரைட். இப்போ ஆக்சுவலாக இங்கேருந்து இந்த லென்த்து என்னன்னு நாமளே டிசைட் பண்ணி எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, அப்போ தான் நம்ம நல்லா, ஏன்னா இங்கே வந்து தீட்டா கொடுத்துருக்காங்க, அதாவது 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது பாருங்க, எனக்கு இந்த தீட்டா 30 டிகிரிக்கு எதிர்பக்கம் இருக்கு. ஓகே, எனக்கு வேணுங்கிறது இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த லென்த்து தான், இந்த டோட்டல் லென்த்து தான் எனக்கு வேணும். அப்போ இந்த லென்த்தை ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போது எதிர்பக்கமான 200 மீட்டரையும் கீழே அடுத்துள்ள பக்கத்தையும் மேட்ச் பண்ணி வரக்கூடிய ஒரு முக்கோணவியல் விகிதம் எது? tan தீட்டா தான். அப்போ tan 30 டிகிரி சமம் என்னன்னு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஓகே, இங்கே எதிர்பக்கம் என்னது? 200. ஓகே, அடுத்துள்ள பக்கம் என்னன்னு தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, ரைட், அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ tan 30 டிகிரி என்னது? ஸோ 1/√3ன்னு தெரியும். தட் இஸ் ஈக்குவல் டு 200/x. ஓகே, இப்போ எக்ஸ் இதில் வேணும் இல்லையா? ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. ஸோ 1 × x x ஈக்குவல் டு,
ஸோ இந்த √3 வந்து இங்கே மேலே போய்டும். அப்போ 200 √3. ஸோ எக்ஸினுடைய மதிப்பு நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் 90 டிகிரி தானே உருவாயிருக்கு. அப்போ நிச்சயமாக இதுதானே அதனுடைய கர்ணமாக இருக்கும். ஓகே, கர்ணம் அப்படின்னா இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த முக்கோணமும் இப்போ என்னது செங்கோண முக்கோணம் தான். ஓகே, இப்போ செங்கோண முக்கோணத்தில் என்ன இருக்குது நம்மக்கிட்ட? ஸோ ஆக்சுவலாக 45 டிகிரி இருக்குது. ஓகே, 45 டிகிரியோட எதிர்பக்கமானது 200 மீட்டர்னு தெரியுது. அண்ட் இங்கே கீழே என்னன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அது ரெண்டையும் கூட்டினா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ ஃபுல் லென்த் கிடைக்கும். அப்போ ஒய் அதை அப்படி ஒய்ன்னு நம்ம வச்சுட்டோம்னா அப்போ செங்கோண முக்கோணம் என்னது? ஏபிடியில். ஸோ ஏபிடியில் என்ன பண்ணலாம்? ஸோ tan 45 டிகிரி சமம் என்னது? 200, அதாவது எதிர்பக்கம் போய் அடுத்துள்ள பக்கமா? ஓகே, இப்போ எதிர்பக்கம் என்னது? இதில் 200, அடுத்துள்ள பக்கம் தான் ஒய்ன்னு எடுத்திருக்கேன். ஓகே, ஏன் அப்படி எடுக்கிறேன்னா இப்போ பாருங்க, இந்த சிடிங்கிற லென்த் பார்த்தோம் இல்லையா, இது என்னது? டோட்டலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் தானே. இந்த எக்ஸையும் இந்த ஒய்யையும் கூட்டினா நமக்கு என்னது? 2 கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? அதனால தான் இப்போ எக்ஸ் ஒய்ன்னு நாமளாக எடுத்துகிட்டு அதை சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ tan 45 டிகிரியோட வேல்யூ என்னது? 1 சமம் 200 கீழ் ஒய். ஓகே, அப்போ இதை ஒய் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ என்ன வரும்? தட் இஸ் திஸ் இம்ப்ளைஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஒய் மட்டும் இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா 1 பெருக்கல் ஒய் ஆகிடும், சமம் 200. ஓகே, அப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஸோ மொத்த லென்த்து கிடைச்சிரும், 2 கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு கிடைச்சிரும். ஓகே, இப்போ அதை நம்ம இங்கே போடலாம். தட் இஸ் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்னது? 200 √3. அடுத்து ப்ளஸ் ஒய் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? ஸோ 200. ஓகே, ரெண்டுலேயுமே 200 பொதுவா, அப்போ நம்ம எடுத்துடலாம்ல. ஓகே, 1 + √3. ஓகே, இப்போ மேலே கணக்கில் போய் பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், √3க்கு 1.732 கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அப்போ அதை அப்படியே அப்ளை பண்ணலாம் இங்கே. ஸோ 200 × 1 + 1.732. ஓகே, இப்போ இதை கூட்டுங்க பார்க்கலாம். ஸோ 200 பெருக்கல் 1 + 1 2.732. ஓகே, இது என்ன பண்ணலாம்? ஆக்சுவலாக பெருக்கலாம். ஓகே, ஸோ இங்கே 00 இருக்கிறதுக்கு லாஸ்ட்டில் 0 வந்துடும். அடுத்தது 2ஆம் வாய்ப்பாடு தானே, 2ஆம் வாய்ப்பாடில் இது டோட்டலாக பெருக்கணும். ஓகே, அப்போ இது 2 2 4, அப்போ 2 3 6, 7 2 14க்கு 4, மிச்சம் 1, 2 2 4 1 5. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க? ஸோ 3 ஸ்தானம். அப்போ 1 2 3 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 546.4 மீட்டர். இரு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு நமக்கு என்ன கிடைக்குது? இட் 546.4 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 38. 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையே 28 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் கன அளவை காண்க. ஓகே, இடைக்கண்டம்னாலே இங்கே கீழே போட்டிருக்க இந்த ஷேப் தான். ஓகே, இந்த ஷேப்பில் ஃபஸ்ட்டு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 45 சென்டிமீட்டர் உயரம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதான் இங்கே ஹெச் அப்படின்னு போட்டிருக்கேன். ஹெச் வந்து 45 சென்டிமீட்டர். தட் மீன்ஸ் ஹெச்ங்கிறது என்னது? இங்கேருந்து இதனுடைய உயரம், அதுதான் நான் வந்து 45 சென்டிமீட்டர் அப்படிங்கிறாங்க. ரைட். நெக்ஸ்ட்டு அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் இருபுற ஆரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 28 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர். ஓகே, இங்கே கீழே இருக்கிறது பாருங்கள், இது சின்ன வட்டம் இல்லையா? அப்போ இதனுடைய ஆரம் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்கேருந்து இது ஆரம், அது எவ்வளோ இருக்கும்? ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் போட்டுக்கோங்க. ஸோ 7 சென்டிமீட்டர். ஓகே, ரைட். அடுத்த வட்டம் எங்கே இருக்குது? ஸோ இங்கே இருக்குது இல்லையா? அப்போ இதில் அதனுடைய ஆரம் என்ன இருக்கும்? தட் இஸ் இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக நீளமாக இருக்கும் இல்லையா? அப்போ இது வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு 28 சென்டிமீட்டர். ரைட். ஸோ இப்போ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருச்சு. அப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியும்? இடைக்கண்டத்தினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? தட் இஸ் பை இன்ட்டு ஹெச் டிவைட் பை 3 ஆர் ஸ்கொயர்ட் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர். ஓகே, இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வி வில் கெட் த ஆன்சர். ஓகே, எப்படி பண்ணலாம் பாருங்கள். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ பை இன்ட்டு ஹெச்சுக்கு பதிலாக என்ன போடலாம் பாருங்கள். ஸோ 45 சென்டிமீட்டர், அப்போ இன்ட்டு 45 போட்டுக்கோங்க, டிவைட் பை 3 அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் தான் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், கேபிட்டல் ஆருங்கிறது 28 ஸ்கொயர். இப்போ 28 ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ ஸ்மால் ஆர் என்னது 7 சென்டிமீட்டர், அப்போ 7 ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர், அதாவது 28 பெருக்கல் 7. ரைட்.
ஸோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 28 ஸ்கொயர்ட். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே போட்டு பார்த்துக்கலாம். ஸோ தட் இஸ் 28 28ஆல் பெருக்குங்க. ஓகே, 8 8 64க்கு 4 மிச்சம் 6, 8 2 16 6 22. ஓகே, 2 8 16 மிச்சம் 1. ஸோ 2 2 4 1 5. ஓகே, அப்போ என்ன கிடைக்குது, 4 8 7. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், 784 ப்ளஸ் 7 7 49 தெரியும், ப்ளஸ் இப்போ 28யும் 7யும் பெருக்குங்க. தட் இஸ் 28 பெருக்கல் 7. 7 8 56க்கு 6 மிச்சம் 5, 2 14 5 19. ஓகே, ஸோ 196. ஸோ இதுதான் வந்து உள்ளே கிடைக்குது. ஓகே, இங்கே என்ன பண்ணலாம், இந்த 3 45 அடிக்கலாம் இல்லையா. ஸோ 15 3 45. ஸோ அதனால் அதை அடிச்சுக்கலாம். அதுக்கு பதிலாக வேல்யூ போடுங்க. 22 பெருக்கல் 15 அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் திங்க் கூட்டுங்க. ஸோ 784 49 196. ஸோ எல்லாத்தையும் கூட்டினா என்ன கிடைக்குது, 6 4 10 9 19 மிச்சம் 1. ஸோ 9 1 10 18 22க்கு 2 மிச்சம் 2. ஸோ 7 3 10. ஸோ 1029. ஸோ அதை போட்டுக்கோங்க. 22 பெருக்கல் 15 இன்ட்டு 1029. ஓகே, இப்போ இது 7ஆல் அடிக்க முடியுமா பாருங்கள். தட் இஸ் ஒரு 7 மிச்சம் 3 கிடைக்குது. ஸோ 10ல் 7 போச்சுன்னா மிச்சம் 3 32. அப்போ 7 நாங்க 28 மிச்சம் 4 கிடைக்குது 49. அப்போ 7 49. அப்போது 1029 7வது வாய்ப்பாடில் அடிக்க முடியும். ஓகே, அப்போ அடிச்சிட்டிங்கன்னா ஸோ 22 பெருக்கல் 15 பெருக்கல் 147. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் பெருக்குனா நமக்கு கிடைச்சிரும்ல. தட் இஸ் இப்போ பாருங்கள், 15யும் ஸோ இப்போ இந்த 22யும் 15 பெருக்கிக்கலாம். ஓகே, 22யும் 15 பெருக்குங்க. என்ன கிடைக்குது, ஸோ 2 10 2 10 1 11. ஓகே, ஸோ ப்ளஸ் பண்ணிவிட்டு 1 2 1 2. ஸோ 330. ஓகே, இப்போ 330 147 பெருக்குங்க. ஓகே, ஸோ 330 பெருக்கல் 147. ரைட்டு. ஸோ 7 0 0 7 3 21க்கு 1 மிச்சம் 2. 7 3 21 23. அடுத்து 4ஆல் பெருக்குங்க. ஸோ 0 4 12 மிச்சம் 1 4 12 1 13. ஓகே, நெக்ஸ்ட்டு மறுபடியும் ப்ளஸ் ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஸோ 4 0 0 1 3 3 1 3 3. ரைட், எல்லாத்தையும் கூட்டுங்க. 0 1 5. ஸோ 6 2 8. ஸோ 4. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 48,510 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகே, ஸோ இது எனது கன அளவு. ஸோ மேலே இங்கே பாருங்கள், என்னது கேட்டிருந்தாங்க, தட் இஸ் கன அளவு தான் கேட்டிருந்தாங்க. அப்போ கன அளவு அப்படின்னா எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ நம்ம ஆன்சரில் கடைசியில் என்ன பண்ணணும், ஸோ 48,510 கன சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி இடைக்கண்டத்தின் கன அளவு சமம் 48,510 கன சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டுருங்க. இதுதான் நம்மளுடைய ஆன்சர்.